ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம இஎஃப்எஸ் கான்செப்ட் பார்க்குறோம். ஸோ இஎஃப்எஸ் அப்படிங்கிறது எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம். ஆக்சுவலா ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டா, நமக்கு வந்துட்டு S3 யூஸ் பண்றோம். இபிஎஸ், இஎஃப்எஸ் இந்த 3 விதமான ஸ்டோரேஜ் சர்வீசஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஒவ்வொரு சர்வீஸும் எது எதுக்கு வேணுமோ, அத பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, AWS ஓட சர்வீஸ நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இப்ப S3 அப்படின்னு சொல்லும்போது, அது ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லுவோம். அதாவது S3 வந்துட்டு என்னன்னா, உங்களுக்கு ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவ உங்களால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 2 வேர்டும் என்ன மீன் பண்ணுது அப்டின்னா, அதாவது நான் ஃபைலா மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இல்லன்னா நான் வீடியோஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியுன்ற மாரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம, நீங்க S3ல என்ன பண்ணிக்கலாம், ஒரு வீடியோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆடியோ ஃபைல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த விதமான ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபைல்ஸையும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். .txt, .py, நீங்க ஜார் ஃபைல், ஜாவா ஃபைல் எந்த ஃபைல்னாலுமே நீங்க என்ன பண்ணிக்க முடியும், S3ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்ஸ் மட்டும் தான் உங்களால ஸ்டோர் பண்ண முடியாது. மத்தபடி எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் S3யோட கான்செப்ட். இபிஎஸ்ன்னு வரும்போது பிளாக் ஸ்டோரேஜ். உங்க சிஸ்டம்க்கு எவ்வளோ விதமான ஜிபி வேணும். இப்ப உங்களுக்கு நம்ம சர்வர் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா, 8 ஜிபி, 16 ஜிபி, 32 ஜிபின்னு சொல்லிட்டு வாங்குறோம். மொபைல் எப்படி பார்த்து வாங்குறோம்? எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கு? என்ன கெப்பாசிட்டி? எவ்வளோ வந்துட்டு ஆ கேமரா என்ன? இதெல்லாம் என்ன? அப்படின்ற மாரி நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வாங்குறோம் இல்லைங்களா? ஸோ அதே Yeah. கான்செப்ட் தான் வந்துட்டு நம்ம அ ஒரு இபிஎஸ் வந்துட்டு அட்டாச் பண்றது. ஸோ நம்மளோட டிவைஸ்க்கு அதாவது நம்மளோட சர்வருக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்றத நம்ம அலாட் பண்றோம். ஸோ இது வந்துட்டு இபிஎஸ். இபிஎஸ் என்னன்னு சொல்லுவோம்? வால்யூம் சொல்லுவோம். பிளாக் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது Okay. தனி இதுவுக்கும் S3க்கும் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். S3 வந்துட்டு லைக் கூகுள் டிரைவ் மாதிரி நீங்க என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். திருப்பி அத நீங்க வந்துட்டு எடிட் பண்ணிக்க முடியும். ஏன்னா, உங்களுக்கு அதுல வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. அதே மாரி Okay. இபிஎஸ் பார்த்தீங்க அப்டின்னா, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். ஸோ உங்களோட சர்வருக்கு எவ்ளோ ஸ்டோரேஜ் வேணும், எவ்ளோ 8 ஜிபி வேணுமா, 16 ஜிபி வேணுமான்றத நம்ம சூஸ் பண்றோம். ஸோ இத பிளாக் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லுவோம். அதே இஎஃப்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் ஸ்டோரேஜ். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபைல் சிஸ்டம் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணி, அந்த ஃபைல் சிஸ்டம நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மல்டிபிள் சர்வர்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு இஎஃப்எஸ்ஸ நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட தான் மவுண்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேங்களா? இதே நீங்க ஒரு இஎஃப்எஸ்ஸ மல்டிபிள் சர்வர்ஸ் கூட நீங்க கனெக்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு இஎஃப்எஸ்ஸ கிரியேட் பண்ணி, அந்த மவுண்ட் யூஆர்எல்ல நீங்க ஒரு மல்டிபிள் சர்வரோட நீங்க மவுண்ட் அ கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, நீங்க ஒரு சர்வர்ல பண்ணக்கூடிய சேஞ்சஸ் உங்களுக்கு எல்லா சர்வர்லயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் கான்செப்ட். Okay. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? Yeah. ஓகே. ஸோ இன்னொன்னு என்ன அப்டின்னா, இப்ப வந்துட்டு ஆ இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு சர்வர்ல வந்துட்டு நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்றோம். அத இன்னொரு ஒரு சர்வர்ல வந்துட்டு நம்மளால பார்க்க முடியும்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இஎஃப்எஸ் கரெக்ட்டா கனெக்ட் ஆயிருக்கா? ஸோ இஎஃப்எஸ் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சிஸ்டம்ல நம்ம குடுக்குற அவுட்புட்ட இன்னொரு சிஸ்டம்ல அதாவது ஒரு சிஸ்டம்ல நம்ம பண்ற சேஞ்சஸ் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றதையோ, இல்ல ஏதோ ஒண்ணு இன்னொரு சிஸ்டம்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா? அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஹேண்ட்ஸ் ஆன்ல செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? Okay. ஓகே. ஸோ இப்ப என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்டு நம்ம இஎஃப்எஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம வந்துட்டு 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணு வந்துட்டு நம்மகிட்ட மல்டிபிள் சர்வர்ஸ் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்காக இப்போ பேசிக்கா நம்ம 2 சர்வர கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு Okay. சர்வர்ல நம்ம பண்ற சேஞ்சஸ் இன்னொரு சர்வர்ல நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகுதான்றத இன்னைக்கு நம்ம ஆ செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இது ஒண்ணு. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம செக்யூரிட்டி குரூப்ல ஒரு என்எஃப்எஸ் அப்படின்ற போர்ட் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த என்எஃப்எஸ் போர்ட் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, இந்த போர்ட் ஓப்பன் பண்ணியிருந்தா தான் நம்மளால மல்டிபிள் சர்வரோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், அந்த ஒரு போர்ட்ட ஓப்பன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிடலாம். இஎஃப்எஸ்க்குன்னு தனியா. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி, அந்த இன்ஸ்டன்ஸ் 2த்தையும் லாகின் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட் ஸ்டெப்பா இஎஃப்எஸ்ஸ கிரியேட் பண்ணி, நம்ம இந்த சர்வரோட அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய கான்செப்ட். ஓகேங்களா? Okay. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு EC2வ வந்துட்டு தனி டேப்ல வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க. EC2 வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன் நியூ டேப். ஓகே. ஸோ இப்ப என்ன பண்ணுங்க, இன்னொரு ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த டேப் அப்படியே ஒரு டூப்ளிகேட் எடுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்ல போயிட்டு நம்ம செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணலாம். 3 டேப்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ 2ண்ட் டேப் Okay. போயிட்டு கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா செக்யூரிட்டி குரூப்ஸ் இருக்கும். இந்த நெட்வொர்க்ஸ் இல்ல லெஃப்ட் சைட் மெனு பாருங்க. நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி கீழ செக்யூரிட்டி குரூப்ஸ கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் Okay. மெனு. ஓகே. கிரியேட் செக்யூரிட்டி குரூப் குடுங்க. ஓகே.
ஓகே. ஸோ இதுக்கு வந்து EFS-SG அதாவது EFS செக்யூரிட்டி குரூப்னு நம்ம நேம் குடுக்குறோம். ஓகே. அதையே காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம இங்க எல்லாத்துக்குமே நம்ம டிஃபால்ட் விபிசி, டிஃபால்ட் சப்நெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விபிசி கிளிக் பண்ணிட்டு அது டிஃபால்ட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே. டிஃபால்ட். ஓகே. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இன்பவுண்ட் ரூல்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ அவுட்பவுண்ட் ரூல்ஸ் நம்ம தனியா ஆட் பண்ணணும்ட்டு அவசியம் இல்ல. ஏன்னா இன்பவுண்ட் ரூல்ஸ் நம்ம என்னென்ன குடுக்குறோமோ, அத வந்துட்டு அவுட்பவுண்ட் ரூல்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஆ எல்லாம் கரெக்ட்டா கனெக்ட் ஆயிக்கும். ஸோ நீங்க இன்பவுண்ட் ரூல்ஸ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் ரூல் குடுங்க. ஓகே. கஸ்டம் டிசிபில ஆல் டிராஃபிக். ஸோ இங்க நம்ம 3 அ விதமான போர்ட்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆல் டிராஃபிக் குடுத்துடலாம். அதுக்கப்புறம் எஸ்எஸ்எச் போர்ட் தனியா ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்எஃப்எஸ் சொன்னோம் இல்லையா? அந்த போர்ட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஓகே. கஸ்டம் பக்கத்துல இந்த சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு 0. அந்த ஃபர்ஸ்ட் இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. ஸோ இது வந்துட்டு என்னன்னா, ஆல் ஐபி அட்ரஸஸ்க்கு நீங்க ஆக்சஸ் குடுக்குறீங்க. ஸோ இட் இஸ் அ ஓப்பன் ஆக்சஸ். அதுதான் மீன் பண்றோம் நம்ம. இந்த 0.0.0.0/0ன்றதுல. நெக்ஸ்ட் ஓகே. இன்னொரு ஆட் ரூல் குடுத்துட்டு, இன்னொரு ரூல வந்துட்டு ஆட் பண்ணுங்க. எஸ்எஸ்எச் வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க. அதே மாரி ஆல் ஐபி அட்ரஸ். ஓகே. அகைன் ஆட் ரூல் குடுத்துட்டு, இங்க வந்துட்டு என்எஃப்எஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஆல் இதுவும் ஐபி 0. யா. ஓகே. இப்ப ஸ்க்ரால் பண்ணிட்டு சோமே அந்த எஸ்எஸ்ஹெச் வந்து நம்ம லாகின் பண்றதுக்காக யூஸ் பண்றது தானே இந்த எக்ஸாக்ட்லி. நம்ம எஸ்எஸ்எச் கமாண்ட் குடுத்து லாகின் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஆ லாகின் பண்றதுக்கு நம்ம செக்யூரா லாகின் பண்றதுக்கு நம்ம எஸ்எஸ்எச் போர்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகே. ஓகே. இப்ப ஸ்க்ரால் பண்ணிட்டு கிரியேட் செக்யூரிட்டி குரூப் குடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம செக்யூரிட்டி குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். இது வந்துட்டு ஒரு டேப்ல இருக்கட்டும். இப்ப 3 டேப் போயிட்டு நம்ம 2 இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஓகே. நேம்ல வந்துட்டு EFS-server நேம் குடுங்க. ஓகே. Amazon Linuxலயே வந்துட்டு இருக்கட்டும். OS அது ஓகே. அதுக்கப்புறம் T2 மைக்ரோலயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஜெனரல் பர்ப்பஸ்க்கு இத கிரியேட் பண்றோம். கீபேர் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருந்துச்சுன்னா அத கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸிஸ்டிங் கீ வந்துட்டு உங்களோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல இருக்கா? அதாவது உங்க லோக்கல்ல இருக்கா? இருக்குண்ணா. ஆனா அது எந்த ஃபோல்டர்ல இருக்குன்னு தெரியல. இல்லன்னா கிரியேட் நியூ கீபேரே குடுத்துருங்க. RSA.run கீபேர் நேம் வந்துட்டு EFS-keyன்னு குடுத்துக்கோங்க. ஸோ நீங்க EFSக்காக தான் கிரியேட் பண்றீங்க. லேட்டர் வேண்டான்னா நீங்க அத டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நேமிங் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுட்டு, ஓகே. கிரியேட் கீபேர் குடுத்துருங்க. ஸோ இப்ப வந்துட்டு நெட்வொர்க் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களோட சர்வர பப்ளிக் சர்வரா நீங்க ஆக்கணும் அப்டின்னா, நீங்க நெட்வொர்க் செட்டிங்ஸ் என்னென்ன குடுப்பீங்க? ஒரு நிமிஷம். எடிட். ஓகே. ஸோ உங்களோட இப்ப நீங்க பப்ளிக் சர்வரா மாத்தணும் அப்டின்னா, என்ன மெயினான 2 விஷயம் நீங்க இங்க பண்ணுவீங்க? ஆட்டோ அசைன் ஐபி அட்ரஸ் கொடுப்பீங்க. எக்ஸாக்ட்லி. அத எனேபிள் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி குரூப் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணதுக்கான செக்யூரிட்டி குரூப் செக்யூரிட்டி குரூப் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணது தான். அதுவும் இல்லாம ஆ செக்யூரிட்டி குரூப் வந்துட்டு யார் ஆக்சஸ் பண்ணலாம், பண்ண வேணாம்னு தான் சொல்லும். பட் உங்க சர்வர பப்ளிக்கா வச்சுக்கணுமா, பிரைவேட்டா வச்சுக்கணுமான்றது எப்படி நீங்க பண்ணுவீங்க? எந்த கான்ஃபிகரேஷன்ல அது உங்களுக்கு தெரியும்? சப்நெட்ஸ். எக்ஸாக்ட்லி. வெரி குட். ஸோ சப்நெட்ஸ்ல போயிட்டு நீங்க பப்ளிக் சப்நெட்னு குடுத்தா மட்டும் தான் அது பப்ளிக் ஆகும். பிரைவேட் குடுத்தீங்கன்னா அது பிரைவேட் சப்நெட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் விபிசில இருக்கான்னு பார்த்துக்குவோம். சப்நெட் வந்து பப்ளிக் சப்நெட்ட கிளிக் பண்ணிட்டு, ஏதோ ஒரு சப்நெட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் சப்நெட் போயிட்டு ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி எனேபிள்ல இருக்கணும். செக்யூரிட்டி குரூப் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்ப வந்துட்டு அட்டாச் பண்ணுங்க. நீங்க செலக்ட் எக்ஸிஸ்டிங் இது மாத்திட்டு அத தானே. குடு அத கிளிக் பண்ணிட்டு கீழ வந்துட்டு அதுல செலக்ட் பண்ணி EFS-SG வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஆ இப்போ 8 ஜிபி நமக்கு போதும். ஸோ எல்லா கான்ஃபிகரேஷன்ஸும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ்ல போயிட்டு 2ன்னு குடுங்க. நம்மளுக்கு 2 சர்வர் வேணும். ஸோ சேம் கான்ஃபிகரேஷன்ல 2 சர்வர வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ ஓகே. லான்ச் இன்ஸ்டன்ஸ்.
ஓகே. இன்ஸ்டன்சஸ் போய்க்கோங்க. உங்களோட 2 சர்வர் வந்துட்டு கிரியேட் ஆயிட்டுருக்கும். கிரியேட் ஆனதுக்கப்புறமா 2 சர்வருமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 2 பேஷ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஜான். 2 பேஷ் ஓப்பன் பண்ணி பக்கத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பேஷோட இது மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. டெக்ஸ்ட் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்+ குடுத்துட்டே இருங்க. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம். ஸோ நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் டிஃபரன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். இது வந்துட்டு சர்வர் 1, சைடுல இருக்கிறது சர்வர் 2. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு உங்களோட கீப்பர் வந்துட்டு எங்க டவுன்லோட் ஆயிருக்கும்? உங்களோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல. ஸோ 2 கிட் பேஷ்லயுமே cd டவுன்லோட்ஸ் குடுத்துக்கோங்க. ஸோ டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் நேவிகேட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும் அதுக்குள்ள. சௌமியா, இது எனக்கு டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் வந்து டில இருக்கு. ஸோ அதை வேணா எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டா அந்த ஃபைலை மட்டும். பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்போர்ட்ஸ்குள்ளேயே போட்டுக்கோங்களா இல்லை ஜஸ்ட் டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போட்டுருங்க. எக்ஸ்போர்ட்ஸ் வேணாம். ஜஸ்ட் டவுன்லோட்ஸ்லேயே போட்டுக்கோங்க. டவுன்லோட்ஸ் இல்லைன்னா எக்ஸ்போர்ட்ல போயிட்டு நீங்க எதை யூஸ் பண்ணீங்களோ அதுக்குள்ள போட்டுக்கோங்க. எக்ஸ்போர்ட்ஸ்ல டெவாப்ஸ் வச்சிருக்கீங்களா? அதுக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. இங்கேயே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ 2 பேஷ்லையுமே சிடி எக்ஸ்போர்ட் டெவாப்ஸ்க்குள்ள போய்க்கோங்க. ஃபுல்லாக டைப் பண்ண வேணாம், டேப் கொடுத்துக்கோங்க. ஓகே. எல்எஸ் கொடுத்துட்டு கீ இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஓகே. சேம் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே சைமல்டேனியஸாக செகண்ட் பேட்ச்லேயும் பண்ணிட்டே வாங்க. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகே. இல்லைன்னா ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க சிடி எக்ஸ்போர்ட் டெவாப்ஸ். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு AWS கன்சோல் போய்க்கோங்க. ஓகே. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்வரை இப்போ நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சர்வரை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு அதோட ஐபி அட்ரஸ் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிட்டு SSH கமாண்ட் ஞாபகம் இருக்கா? ஓகே. கனெக்ட் பண்ணுங்க. Ctrl+C கொடுங்க அகைன். ஓகே. SSH-i ஸ்பேஸ் யூசர் ஆட்க்கு அப்புறம் SSH ஸ்பேஸ் -i EC2-user. சாரி. EC2-user பப்ளிக் ஐபியை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க.
என்டர் கொடுங்க. ஓகே. ஸோ இப்போ செகண்ட் சர்வரை செகண்ட் பேட்ச்ல லாகின் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் வந்துட்டு இப்போ டிஎஃப் ஸ்பேஸ் ஹைஃபன் இது கொடுத்துட்டு வால்யூம்ஸ் என்னென்ன மவுண்ட் ஆயிருக்குன்றத நம்ம ஜஸ்ட் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வர்ல டிஎஃப் ஸ்பேஸ் ஹைஃபன் ஹெச் அப்படின்ற கமாண்ட் கொடுங்க. சார்ஜர் ஓகே ஓகே. df space hyphen h. ஸோ df அப்படின்றது வந்துட்டு டிஸ்க் ஃப்ரீ அப்படின்றது கமெண்ட் அப்படின்றது வந்து ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு சொல்லுவோம். ஹைஃபன் ஹெச் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணுறது மாதிரி அது எம்பியில் இருக்கா ஜிபியில் இருக்கான்றது வந்துட்டு நமக்கு காமிக்கும். ஸோ பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா உங்கள் டிஸ்க் ஸ்பேஸோட யூசேஜ் என்ன அப்படின்றத டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் டிஎஃப் ஸ்பேஸ் ஹைஃபன் ஹெச் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஓகே ஓகேங்களா? இதே கமெண்ட் வந்துட்டு இப்போ இங்கே கொடுங்க. ஃபர்ஸ்ட் சர்வர்லேயே கொடுங்க. ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு சர்வரை கனெக்ட் பண்ணி அந்த சர்வரில் இருக்கக்கூடிய டிஸ்கோட யூசேஜ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இஎஃப்எஸ்ஸை க்ரியேட் பண்ணி நம்ம மவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஏடபிள்யூஎஸ் கன்சோல் போய்க்கோங்க. இஎஃப்எஸ்னு சர்ச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நியூ டேப்ல. மேலே சர்ச் பாக்ஸில் இஎஃப்எஸ் இல்லைங்க மேலே நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே. கிரியேட் ஃபைல் சிஸ்டம். உங்கள் ஃபைல் சிஸ்டம்க்கு வந்து நேம் கொடுக்க போகிறோம். ஸோ வந்துட்டு இப்போதைக்கு மை ஹைஃபன் இஎஃப்எஸ்னு கொடுத்துக்கோங்க. இஎஃப்எஸ் ஓகே. ஸோ டிஃபால்ட் விபிசியில் இருக்குது. ஓகே. இப்போ என்னென்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. கிரியேட் ஃபைல் சிஸ்டம் கொடுங்க. மை இஎஃப்எஸ் டிஃபால்ட் விபிசியில் இருக்குது. கஸ்டமைஸ் கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்லேயே இருக்கட்டுங்களா? டிஃபால்ட்டாக நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஃபால்ட்டே இருக்கட்டும். இப்போ கஸ்டமைஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே அந்த செட்டிங்ஸை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரீஜனல் ஒன் ஜோன் அப்படின்றது. ஸோ ரீஜனல் கொடுத்தீங்கன்னா மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ தான் நம்ம மல்டிபிள் சர்வரோட கனெக்ட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ரீஜனல் இருக்கட்டும். ஆட்டோமேட்டிக் பேக்கப்ஸ் வந்து அன்செக் பண்ணிக்கோங்க, அது வேண்டாம். அதுக்கப்புறம் ட்ரான்சிஷன் இன்டு ஆர்கைவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நன் கொடுத்துக்கோங்க. செகண்டுக்கு ஸ்க்ரால் பண்ணிவிட்டு டேட்டா என்கிரிப்ஷன் அதெல்லாம் ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் செட்டிங்ஸ் வந்து என்ஹான்ஸ்டு பதிலாக பர்ஸ்டிங் மோட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் நம்ம இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொன்றிலையும் நீங்கள் க்ரியேட் பண்ண உங்களோட அந்த இஎஃப்எஸ் செக்யூரிட்டி குரூப்பை வந்துட்டு அட்டாச் பண்ணுங்கள். இது எல்லாமே டிஃபால்ட்டில் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட இஎஃப்எஸ் எஃப்டியை அட்டாச் பண்ணிக்கோங்க.
அட்டாச் பண்ணிடுச்சு. ஓகே. இப்போ ஸ்க்ரால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ம். குடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம ஃபைல் சிஸ்டம்க்கு ஏதாவது நம்ம பாலிசி செட் பண்றோமான்னு கேக்குது. எதுவும் நம்ம பண்ண போறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் குடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம குடுத்த எல்லா கான்ஃபிகரேஷன்ஸும் இங்க காட்டுது. ஸோ இதெல்லாம் ரிவ்யூ பண்ணணும்னா பண்ணிட்டு, நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ உங்களோட இஎஃப்எஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. மை இஎஃப்எஸ்ன்ற அந்த நேம் மேல கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மவுண்ட் யூஆர்எல் நம்ம அட்டாச் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அட்டாச்ன்ற பட்டன்ல போய்க்கோங்க. இந்த இஎஃப்எஸ்க்கான யூஆர்எல் வந்து செட் அட்டாச். அட்டாச். ஓகே. ஓகேங்களா? ஸோ மவுண்ட் வியா ஐபி குடுத்துக்கோங்க. ஐபி அட்ரஸ் வச்சு தான் நம்ம மவுண்ட் பண்ண போறோம். யுஎஸ் ஈஸ்ட் 1 என்ற அவைலபிலிட்டி ஜோன் வந்து சூஸ் பண்ணிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் யூஆர்எல் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூஆர்எல். செகண்ட் வந்துட்டு IPv6 வெர்ஷனோடது இருக்கும். அது நம்ம யூஸ் பண்றது இல்ல. நம்ம வந்துட்டு ஐபி வச்சு தான் பண்றதுனால ஃபர்ஸ்ட் யூஆர்எல் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ வந்து பேஷ் போய்க்கோங்க. git bash போயிட்டு ஓகே. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் ஜான். ஓகே. இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஹேஷ்டாக் கொடுங்க. ஸோ இது நம்ம கமாண்டா ரன் பண்ணாம ஜஸ்ட் இது ஒரு கமெண்ட் அவுட் பண்றோம். அதுக்காக கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஹேஷ்டாக் கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. என்டர். இப்போ நம்ம என்ன ஒரு ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ரெண்டுத்துலையுமே வந்துட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு டெஸ்ட்ன்ற ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுங்க. செகண்ட் பேட்ச்ல போயிட்டு நியூன்ற ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுங்க. ஸோ அந்த ஃபோல்டரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இஎஃப்எஸ் வால்யூம் வந்துட்டு அந்த ஒரு ஃபோல்டருக்கு அட்டாச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு டெஸ்ட்னு கிரியேட் பண்ணுங்க. செகண்ட் சர்வரில் நியூன்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ mkdir ஸ்பேஸ் டெஸ்ட். டெஸ்ட் எல்லாமே. டெஸ்ட். என்டர். அதே மாதிரி செகண்ட் சர்வரில் போயிட்டு நியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ எல்எஸ் போட்டு நியூன்ற ஃபோல்டர் இருக்கான்னு பாருங்க. ஓகே. அதே மாதிரி இங்கே டெஸ்ட்ன்ற ஃபோல்டர் இருக்கா பாருங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, அப் ஏரோ கொடுத்துட்டு அந்த நீங்கள் ஆல்ரெடி கொடுத்தீங்க இல்லையா அந்த கமெண்ட், இல்லைன்னா ரைட் கிளிக் கூட பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இஎஃப்எஸ் இருக்க இடத்துல உங்களோட ஃபோல்டர் நேமை கொடுங்க. டெஸ்ட்ன்ற ஃபோல்டர். ஓகே. கண்ட்ரோல் ஏ ஹேஷ்டாக் ரிமூவ் பண்ணிடுங்க. என்டர். ஓகே. ஸோ வந்துட்டு எந்த விதமான ஒரு எரரும் வராமல் கரெக்டாக மவுண்ட் பண்ணிச்சு. ஸோ இதே மாதிரி செகண்ட் சர்வரில் போயிட்டு மறுபடியும் ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்க அந்த யூஆர்எல். செகண்ட் சர்வரில். ஸோ இஎஃப்எஸ் பதிலாக இங்கே உங்களோட கேபிட்டல் NEW என்டர். ஸோ இங்கேயும் மவுண்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நியூவில் இருக்கீங்க இல்லையா, அங்கே போயிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுங்க. நியூன்ற ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஜான். இங்கே வந்துட்டு நம்ம DF ஸ்பேஸ் -h கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே ஆகி காட்டுச்சுன்றது மேலே உங்களுக்கு இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் DF ஸ்பேஸ் -h கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வச்சு ஒரு ஃபைல் சிஸ்டம் கிரியேட் ஆகிட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு மவுண்ட் ஆகிருக்கும். நீங்கள் அதை இப்போ வந்துட்டு வெரிஃபை பண்ணி பாருங்கள். DF ஸ்பேஸ் -h. ஸோ லாஸ்ட்டில் பாருங்கள் 172.31.80.184. ஸோ உங்களுக்கு நியூவாக வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சர்வர்லேயும் கனெக்ட் பண்ணுங்கள்.
ஸோ டெஸ்ட்டுக்குள்ள மூவ் ஆகுது. ஆ. df space hyphen h. df. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எரர் வரும். அது எதனால வருது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கள் ஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். டெஸ்ட்டுக்குள்ளே டச் கமெண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஃபைல் மட்டும் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டச் கொடுத்துட்டு நியூ ஃபைல்னு போடுங்க. என்டர். ஓகே, உங்களுக்கு பெர்மிஷன் டினைட்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ சிடி டெஸ்ட்டுக்கு வெளியில் போயிட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். // கொடுத்துட்டு ஓகே, இங்கே வந்து அப்பேரை கொடுத்து அந்த டச் கமாண்ட் அதை ஒர்க் பண்ணி பாருங்க. என்டர். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன் நம்மளுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகலை, ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணும்போது ஏன் நம்மளுக்கு க்ரியேட் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக இது எல்லாத்தையுமே வந்து ரூட் யூசரில் போட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சர்வரையும் நம்ம ரூட் யூசர், ஓகேங்களா? ஸோ EC2 யூசரை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரூட் யூசருக்கு மாறிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணாதான் நமக்கு இது வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நம்ம EC2 யூசரில் இருக்கோம். பட் லினக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் யூசர் கொடுத்துட்டு அந்த அட்மின் ஆக்சஸ் வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்கே சில ஒர்க் வந்துட்டு பண்ண முடியாத மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அதே மாதிரி இப்போ பக்கத்து சர்வரில் போயிட்டு இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபைல் அங்கே உங்களுக்கு ஷோ ஆகுதான்னு எல்எஸ் போட்டு பாருங்கள். இப்போ இந்த ஃபோல்டர்ல இருக்கும் மெனுன்ற ஃபோல்டர். செகண்ட் சர்வர்ல போயிட்டு எல்எஸ் கொடுங்க. எதுவுமே இல்ல. நியூக்கு வெளியில போயிட்டு எல்எஸ் கொடுங்க. இப்போவுமே உங்களுக்கு அந்த நியூ ஃபோல்டர் மட்டும் தான் காட்டுது, வேற எதுவுமே காட்டல. மவுண்ட் பண்ணியுமே நம்மளால ஒர்க் பண்ண முடியல. புரியுதுங்களா? ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ரூட் யூசரா போயிட்டு தான் நம்ம வந்துட்டு இதை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஓனர்ஷிப் கொடுத்து நம்ம வந்துட்டு இந்த ஃபைலை மாற்ற முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி மாற்ற முடியல அப்படின்னா நம்ம சர்வரை வந்துட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஏன் நம்ம இதை ஃபஸ்ட்டு ராங்காக பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நிறையா இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு வரல அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ வந்துட்டு எதனால் வரல அப்படின்னா, கம்ப்ளைண்ட் இல்லை, அவங்களால டைப் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ரூட் யூசரில் வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். EC2 யூசரில் வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுலேயுமே நம்மளுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகலை. ஓகேங்களா? இங்கே எதுக்கும் DF ஸ்பேஸ் ஹைஃபன் கொடுக்குறீங்களா? ஸோ ரெண்டுத்துலேயுமே பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு home/EC2-user/test/new இதுதான் காட்டுது. புரிஞ்சுதுங்களா இப்போ? இல்ல இந்த லாஸ்ட் சொன்னீங்களே ஹோம் ஸ்லாஷ் அது வந்து DF ஸ்பேஸ் ஹைஃபன் h கொடுத்தீங்க இல்லையா, செகண்டா கொடுத்தீங்க இல்லையா, அதுல போயிட்டு இந்த லாஸ்ட் ஐபி அட்ரஸோட இது போய் பாருங்க, எதுல மவுண்டட் ஆன் அப்படின்னு ஆயிருக்குன்றது. 172.31.80 கீழே அதுல போயிட்டு அதோட யூசர் வந்து எப்படி மவுண்ட் ஆயிருக்குன்றது பாருங்க. அதே லைன்ல லாஸ்ட் /home/EC2 அதே மாதிரி இங்க பாருங்க /home/EC2-user test-ன்றது. ஸோ நம்மளுக்கு ரூட்ல இருந்தாலும் இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டு சர்வரையுமே வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. Ctrl D கொடுங்க. அதே மாதிரி இந்த சர்வரும் Ctrl D கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அகைன் கனெக்ட் பண்ணி எல்எஸ் கொடுங்க. கனெக்ட் பண்ணுங்களா? கனெக்ட் பண்ணுங்க. அதே அப் ஏரோ கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க கனெக்ட் பண்ணுங்க. என்டர். எல்எஸ் கொடுங்க. ஸோ வந்துட்டு நியூன்ற ஃபைல் காட்டுது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போது சேஞ்ச் ஓனர்ஷிப் கொடுத்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி வரல அப்படின்னா நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு மறுபடியும் க்ரியேட் பண்ணிட்டு ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ வந்துட்டு அதே மாதிரி இது எல்லாமே கிளியர் பண்ணிட்டு நீட்டாக ரெண்டு டேபுமே நீட்டாக வச்சுக்கோங்க. இதுலயும் இன்ஸ்டன்ஸ் ஓபன் பண்ணிக்கிறதாமே. ஓபன் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணது எதுவும் வேண்டாம், ஜஸ்ட் வந்துட்டு ரெண்டுமே ஃப்ரெஷ் பேஜ்ல இருக்க மாதிரி வச்சுக்கோங்க.
ஓகே. 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 என் நெட்வொர்க் ஸ்லோவா இருக்குங்களா? ஆமா. கொஞ்சம் வந்துட்டு வெயிட் பண்ற மாரி இருக்கு. பட் இல்ல ரொம்ப ஸ்லோலாம் இல்ல. ஓ. ஓகேங்களா. ஸோ இப்ப என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு அ சேஞ்ச் ஓனர்ஷிப் குடுத்து இத மாத்த பார்க்கலாம். ஸோ டிஎஃப் ஸ்பேஸ் ஹைஃபன் எச் 2 இடத்துலயுமே குடுங்க. என்டர். ஓகே. ஸோ வந்துட்டு /home/EC2 யூசருக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம், ரூட் யூசரா இத மாத்த போறோம். ஸோ அதுக்கான கமாண்ட் வந்துட்டு நான் சொல்றபடியே டைப் பண்ணுங்க. sudo ஸ்பேஸ் சுடோ ஸ்பேஸ் CHOWN அதாவது சேஞ்ச் ஓனர்ஷிப் CHOWN ஸ்பேஸ் ஸ்பேஸ் இல்ல N குடுங்க. sudo CHOWN ஸ்பேஸ் அதுக்கப்புறம் ஓகே. ரூட் இப்போ வந்துட்டு காலன் சிம்பிள் குடுத்துக்கோங்க. ரூட் காலம் ரூட்டுங்களா? அகைன் ரூட் ஸ்பேஸ் இப்போ உங்களோட அந்த பாத்த வந்துட்டு காப்பி இல்ல ரூட் இங்க வேண்டாங்க. இது வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு /home/EC2 இருக்கு இல்லையா? அந்த டெஸ்ட் வரைக்கும் அப்படியே செலக்ட் பண்ணுங்க. மேல. அதுலேருந்து டெஸ்ட் வரைக்கும் கரெக்ட்டா. கீழ. டெஸ்ட் பண்ணட்டுங்களா? டெஸ்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழ இது பண்ணுங்க. ஓகே. ரைட் கிளிக் கொடுங்க. ஓகே. என்டர் கொடுங்க. இப்போ வந்துட்டு அப்பேர யூஸ் பண்ணி அந்த டிஎஃப் கமாண்ட் கொடுங்க. என்டர். ஸோ இப்போ வந்துட்டு ரூட் யூசர் வந்துட்டு சேஞ்ச் ஆகல. ஓகே. ஸோ ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. கன்ஃப்யூஷன்ஸ் வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 சர்வருமே வந்துட்டு டெலீட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம அகைன் 2 சர்வர கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு 2 பேஷ் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ AWS கன்சோல் போங்க. EC2 இன்ஸ்டன்ஸ் போயிட்டு அந்த 2 இன்ஸ்டன்ஸையும் டெர்மினேட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாரி ப்ராப்ளம் வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ எப்படி நம்ம என்டையரா கரெக்ட்டா பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஜஸ்ட் ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட்டு குடுப்போம். அந்த கமாண்ட் குடுத்ததுக்கப்புறம் எல்லாமே நமக்கு கரெக்ட்டா ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். டெர்மினேட் பண்ணிட்டு அதே கான்ஃபிகரேஷன்ஸ்ல லான்ச் இன்ஸ்டன்ஸ் குடுத்து 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுங்க. மற்றதெல்லாம் ஓகேங்களாங்க? மற்றதெல்லாம் ஓகே தான். ஆல் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஒரு பாக்ஸ் சின்ன பாக்ஸ் வந்துட்டு மேல ஆல் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மேல. இல்லைங்க நடுவுல பாருங்களேன் ஆல் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கா?
கொஞ்சம் மேல போங்க. இல்ல பாக்ஸ் மாரி இருக்கு பாருங்க. சர்ச் பாக்ஸுக்கு பக்கத்துல. ஓகே. ஆ. அத கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு ரன்னிங் குடுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 2 சர்வர வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்க. அப் ஏரோவே யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஜஸ்ட் ஐபி அட்ரஸ் மட்டும் மாத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் சர்வர் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழ ஐபி அட்ரஸ். ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்? அந்த நம்ம என்ன அங்க நம்ம குடுக்கறது இங்க குடுக்க போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் கமாண்ட் sudo ஸ்பேஸ் sudo space su su ஸ்பேஸ் space ஹைஃப் அ ஹைஃபன் ஸ்பேஸ் hyphen space ரூட். ஸோ வந்துட்டு என்ன பண்றோம்னா, ரூட் யூசருக்கா நம்ம ஸ்விட்ச் யூசர் பண்றோம். ஸோ சூடோன்றது வந்துட்டு பிரிவிலேஜ்டு கமாண்ட். ஸ்விட்ச் யூசர் குடுக்குறோம். EC2 யூசர்லேருந்து ரூட்டுக்கு. என்டர் குடுங்க. இப்ப பாருங்க முன்னாடி EC2 யூசர் பதிலா ரூட்ன்னு மாறிடுச்சு. ஸோ இதே கமாண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்வர்லயும் குடுங்க. ஓகே. ரூட் யூசர் மாறிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? df ஸ்பேஸ் ஹைஃபன் எச் குடுத்து பார்த்தோம் இல்லையா? அதே கமாண்ட் குடுங்க. df ஸ்பேஸ் ஹைஃபன் எச் குடுத்துட்டு, இப்போ நம்மளுக்கு எதுவுமே மவுண்ட் ஆயிருக்காது. ஓகேங்களா? எந்த ஒரு ஐபி அட்ரஸும் இருக்காது. சேம் கமாண்ட் அங்கேயும் குடுத்து பாருங்க. ஸோ ரிப்பீட்டடா பண்றது தப்பில்ல. உங்களுக்கு கமெண்ட்ஸ் எப்படின்னு ஞாபகம் இருக்கும். எது பண்ணணும், பண்ணக்கூடாதுன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ண EFS இருக்கு இல்லைங்களா? அதோட மவுண்ட் URL போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே மாரி இதுல டெஸ்ட் நியூன்னு சொல்லிட்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. எல்லாமே லோவர் கேஸே குடுத்துக்கோங்க. அப்பர் கேஸ் எதுவும் வேண்டாம். டெஸ்ட் ஓகே. நியூ அப்படின்றது எப்பவுமே நம்ம வந்துட்டு லோவர் கேஸ் அப்புறம் ஸ்பேஸ் குடுக்காம இதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. 2 ஃபோல்டர் கிரியேட் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. ஹைஃபன் பி குடுத்துக்கோங்க. சௌமியா, ஆ ஜஸ்ட் 1 மினிட்ங்க. ஏதோ இம்பார்ட்டன்ட் கால் ஓகே போல. ஓகே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஹலோ. கேக்குதுடா, சொல்றா. சாரி சௌமியா. ஓகே ஓகே. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. இப்போ வந்துட்டு EFS URL மவுண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம அவுட்புட் பார்க்குறது மட்டும்தான். EFS URL காப்பி பண்ணிக்கோங்க. அட்டாச் போயிட்டு. அதே மாதிரி ஃபோல்டர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்ல அங்கேயே கொடுங்க. சிடி வேண்டாம். நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சிடி கொடுப்போம். URL பேஸ்ட் பண்ணிடுங்க. ரைட் கிளிக்.
EFS பதிலா ஃபோல்டர் நியூ. என்டர். ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு டிஎஃப் ஸ்பேஸ் ஹைஃபன் கொடுத்துட்டு மவுண்ட் ஆயிருக்கா பார்த்துக்கோங்க ரெண்டுத்துலயும். ரூட் நியூ ஃபோல்டர். ரூட்ல வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. அதே மாதிரி இங்கேயே ட்ரை பண்ணி இங்கேயும் பாருங்க. இங்கே ரூட் ஃபோல்டர் நியூ கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இங்கே சிடி ஸ்பேஸ் ஃபோல்டர் நியூக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுங்க. ஃபைல் டைப் எல்லாம் எதுவும் கொடுப்பாங்க? அதெல்லாம் இது வேணாம். ஜஸ்ட் ஃபைல்ன்றது கொடுத்துட்டு செகண்ட் சர்வரில் போயிட்டு அந்த நியூ ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு எல்எஸ் கொடுங்க. ஓகே. இங்கே நீங்கள் கிரியேட் பண்ண டெஸ்ட் ஃபைல் அங்கே உங்களுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போதான் ஒரு ஃபைல் சிஸ்டமில் நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் எல்லா சர்வர்லேயும் அந்த ஃபைல் சிஸ்டம் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே சேஞ்சஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வேறு எல்லா ஃபைல்லையுமே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே நீங்கள் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அது ஃபஸ்ட்டு சர்வரில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதான்றது பாருங்கள். அதே நேம் வேண்டாம், வேறு நேம். ஓகே. இல்லை ஓகே தாங்க, ஓகே தான். நான் 2 கொடுக்கலன்னு நினச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு எந்த சர்வர்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, பட் அந்த எல்லா சர்வருமே ஒரே ஃபைல் சிஸ்டம் கீழே வந்துச்சு அப்படின்னா உங்களால் அவுட்புட் வந்துட்டு பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இஎஃப்எஸ் கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் தனியாக வந்துட்டு ஒரு 3 சர்வரை கிரியேட் பண்ணி இதில் நீங்கள் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஜான். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதில் இஎஃப்எஸ்ல? இஎஃப்எஸ்ல டவுட்ஸ் இல்லை.